எனக்கு தெரியுங்க ஐயா, இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது. போன முறை நான் வந்த பொழுது கூட வெள்ளிமலை யாண்டி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசலைங்க. மாநில அரசு மத்திய அரசு என்று பேசுவேன் நான். இன்னைக்கு ஒரே விஷயத்தை மட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, சில விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்றார்கள். ஐயா, சட்டசபையில தீர்மானம் போட்டனால, சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒருத்தருக்கும் தெரியும். வார வாரம் சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை. உங்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக, உங்களுடைய குரலுக்காக, உங்களுடைய அழுகைக்காக, உங்களுடைய பேச்சுக்காக மோடி ஐயா உங்களோடு இருந்து ரத்து பண்ணிருக்க. வேற யாருக்காக இல்லைங்க ஐயா. மாநில அரசு மிரட்டிருச்சு. மாநில அரசனுடைய மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது. அப்பெல்லாம் ஆட்சியில் உட்கார முடியாது. உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதர் அவர். உங்களுடைய அன்பிற்காக பயந்து இங்கே வந்திருக்கின்றோம். உங்கள் அன்புக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கின்றோம். வேற எதுக்கு வரலீங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம். உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும். 11,000 பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு, அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன், எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத, அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஐயா? அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரே ஒரு வேண்டுகோள். நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது 1963 தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்க ஐயா, மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட 70 லட்சம் ஹெக்டேர். காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர், வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எல்லாம் 70 லட்சம் ஹெக்டேர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு வெறும் 46 லட்சம் ஹெக்டேர் தான் இருக்கிறது. 24 லட்சம் ஹெக்டேர் காணாம போயிடுச்சு. விவசாயம் செய்யக்கூடிய பகுதி 24 லட்சம் ஹெக்டேர். கர்ம வீரர் காமராஜர் ஐயா பதவியில் இருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க, டேம் கட்டுங்க, தண்ணியை தேக்குங்க, நிலத்தடி நீரை உயர்த்துங்க, இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு வாங்க, கிராமத்தில் இளைஞர்களை தங்க வைங்க. மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி, இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க ஐயா. 20 ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடியை ரத்து பண்ணியிருக்கிறார். 20 ஆண்டு கழித்தும். ஆனால் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவியுங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு, மத்திய அரசு கையில் இல்லை. எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும். உங்களை தாண்டி இன்னும் 10, 15, 20 தலைமுறைக்கு விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி எடுக்கும். அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து நாங்க சொல்றோங்க ஐயா, வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து சொல்றோம். நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் போஸ்ட்மேன் வேணாம். அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும். உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். அதனால எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க. கையெடுத்து கும்பிடுறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது. எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டி காட்டுங்க, 10 நாள்ல சரி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா தவறு நாங்கள் செய்வதில்லை, செயலாளர்கள் பண்ணலாம், கிளர்க்கு பண்ணலாம், IAS அதிகாரி பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாது மேலூர் எவ்வளவு பச்சைன்னு தெரியாது, 250 கோயில் இருக்கிறது தெரியாது, விவசாயத்தை சார்ந்து 2000 ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது. ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள், மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக, சகோதரனாக, அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி
மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும், எல்லா சமுதாய தலைவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு. நான் மீடியால சொன்னேங்க, ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம். எப்படி வீட்டுக்கு அண்ணே வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போவோமோ, ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ, அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துருக்கு. இது இந்தியாவிலே புதிது. கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார ஐயா தலைமையில நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி இல்லைங்க, உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே இது ஒரு சான்று. சரித்திரத்திலே இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது. இந்திய சரித்திரத்திலே இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகும். ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குதுங்க ஐயா. ஆனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும், எல்லா சமுதாய தலைவர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு, பொய் பேச தெரியாது, உண்மை மட்டும் பேச தெரியும். பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த மேலை நாடு, இந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள், வல்லாளப்பட்டி அரட்டாப்பட்டி மக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.